இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசகுரல் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு விஜயகுமார் PE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் BE. திருக்குறள் 13ஆம் அதிகாரம் அடக்கமுடைமை. குறள் 121 முதல் 130 வரை. குறள் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். பொருள்: அடக்கம் மனிதனை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும், அடக்கமின்மை அவனை இருள் நிறைந்த துன்பத்தில் தள்ளும். குறள் 122. காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனினூங்கில்லை உயிர்க்கு. பொருள்: அடக்கத்தை மிகப்பெரிய செல்வமாக காக்க வேண்டும், அதைவிட உயர்ந்த செல்வம் இல்லை. குறள் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். பொருள்: அறிவுடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டால் அது பெருமையையும் சிறப்பையும் தரும். குறள் 124. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மானப் பெரிது. பொருள்: தன் நெறியிலிருந்து விலகாமல் அடக்கத்துடன் இருப்பவனின் உயர்வு மலையை விட பெரியது. குறள் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள்: பணிவு எல்லோருக்கும் நல்லது, குறிப்பாக செல்வந்தர்களுக்கு அது மேலும் அழகைச் சேர்க்கும். குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின், எழுமையும் ஏமாப்பு உடைத்து. பொருள்: ஆமை தன் உறுப்புகளை உள்ளே இழுப்பது போல் ஐம்புலன்களையும் அடக்கினால் பல நன்மைகள் கிடைக்கும். குறள் 127. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்குப்பட்டு. பொருள்: எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும், இல்லையெனில் தவறான சொற்களால் துன்பம் வரும். குறள் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். பொருள்: ஒரு தீய சொல் நன்மை தருவது போல தோன்றினாலும் இறுதியில் தீமையையே தரும். குறள் 129. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. பொருள்: நெருப்பால் ஏற்பட்ட காயம் ஆறிவிடும், ஆனால் கடும் சொல்லால் ஏற்பட்ட மனக்காயம் எளிதில் ஆறாது. குறள் 130. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. பொருள்: கோபத்தை கட்டுப்படுத்தி கற்றறிந்து அடக்கத்துடன் வாழ்பவனை அறமே தேடி வந்து சேரும். தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.